ஹலோ கைஸ், சூப்பரான மல்டி ஜாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சூப்பரான மல்டி ஜாப் டீட்டெயில்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹே கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஸ்டியூஷன் தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்ஏஆர் சிக்ரி, சிஎஸ்ஏஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 ஏகப்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஒரு 5 வேகன்சி, இது மாதிரி ஏகப்பட்ட வேகன்சி இருக்குது. இது எப்படி அப்ளை பண்ணுறது, ஹார்ட் காப்பியாக சாஃப்ட் காப்பியாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது மிஸ் பண்ணாதீங்க. சூப்பர் மல்டி ஜாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கெமிஸ்ட்ரி இருக்குது, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், பிஇ ஆர் பிடெக் இன் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கெமிஸ்ட்ரி ஆர் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரிக்கு 35 இயர்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 50 இயர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா. இது நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 1 கெமிஸ்ட்ரிக்கு மட்டுமே 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 1 டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரிக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/6/2021. ஸோ இது மிஸ் பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட், பொசிஷன் அண்ட் ப்ராஜெக்ட் டைட்டில் அண்ட் ப்ராஜெக்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ப்ராஜெக்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் டு ஜெனரேட் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ப்ராஜெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா MLP0301 1 பொசிஷன். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இந்த ப்ராஜெக்ட் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் ஃபார் வாட்டர் எலக்ட்ரோலிசிஸ் டு ஜெனரேட் ஹைட்ரஜன். ப்ராஜெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா MLP0321. மொத்தம் 4 பொசிஷன் இருக்குது. ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்ட் நம்பர் அண்ட் ப்ராஜெக்ட் டைட்டில் பார்த்து நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட்டு சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை. தென் ப்ராஜெக்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரேடிக்கல் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். ப்ராஜெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா MLP0320, வேகன்சி 2 பொசிஷன். Then feasibility study on electrochemical preparation of N-tetroleric acid from sulfuric acid behind acid SSP02/2021 1 position. Polymer based coating to improve the performance of bioelastic materials SSP13/20 1 position. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி டென்சிட்டி லோ காஸ்ட் அண்ட் என்விரான்மெண்டலி பீயிங் ரிடாக்ஸ் ஃபோர் பேட்டரிஸ் ஃபார் பல்க் ஸ்டோரேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி MLP0322 1 பொசிஷன். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் டைட்டில் அப்ளை பண்ணணுமோ அந்த ப்ராஜெக்டோட நம்பர் எடுத்து அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி ஒன்லி 1 வேகன்சி. அதுக்கு என்ன டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரேடிக்கல் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். ப்ராஜெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா MLP0320 ஒன்லி 1 பொசிஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட் டைட்டில், ப்ராஜெக்ட் நம்பர், நம்பர் ஆஃப் பொசிஷன் யாரோட பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க, இது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. என்னோட ப்ராஜெக்ட் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் ஃபார் எலக்ட்ரோலிசிஸ் டு ஜெனரேட் ஹைட்ரஜன். ப்ராஜெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா MLP0321 ஒன்லி 1 வேகன்சி. பாலிமர் பேஸ்ட் கோட்டிங் டு இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் மெட்டீரியல் SSP13/20 1 பொசிஷன். ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்காதீங்க, வீடியோ லென்த் ஆகிடும், அதனால தான் நான் ஸ்பீடாக போகிறேன். Sorry for that one. High energy density, low cost and environment billing, redox flow battery for bulk storage for electricity MLP0322 1 position. So இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்ட் நம்பர் எடுத்து அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 1 வேகன்சி. அதோட ப்ராஜெக்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் டு ஜெனரேட் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ப்ராஜெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா MLP0301 1 பொசிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன், முக்கியமானது ஒன்று. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் HRA தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் நெட் அண்ட் கேட் ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் 31,000 ப்ளஸ் HRA கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ப்ராஜெக்ட் அசோசியேட் கெமிஸ்ட்ரி வேகன்சி ஒன்லி 1 வேகன்சிக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. மிச்சம் 9 வேகன்சிக்கு 25,000 ப்ளஸ் HRA மட்டும்தான். தென்
ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 25,000 + HRA. தென் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா 20,000 + HRA. அதே மாதிரி டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா 20,000 + HRA தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் செல்ஃப் அட்டாச்சேஷன். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ் கூட அவங்க கொடுத்த அப்ளிகேஷன்ஸ் கூட இந்த செல்ஃப் அட்டாச்சேஷன் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அனுப்பிச்சி விடணும். ஹார்ட் காப்பி மட்டும்தான், எந்த ஒரு சாஃப்ட் காப்பியும் நீங்கள் அனுப்பக்கூடாது பை மெயிலில். ஹார்ட் காப்பியில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணணும், எப்படி சென்ட் பண்ணணும், எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும் வாங்க பார்க்கலாம். கெஸ்ட் ட்ரிபியூட் சர்டிஃபிகேட் ஃபார் SC or ST OBC இது மாதிரி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட எதை மர்ஜ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஹார்ட் காப்பி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இதை அனுப்பிச்சி விடணும். ஓவரால் மார்க் ஷீட் ஆர் கன்சல்டேட் மார்க் ஷீட் ஆஃப் டிப்ளமோ ஆர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஃபார் எக்ஸாம்பிள் MSc BE BTech அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் முடிச்சிருந்தாலும் இது கூட நீங்கள் அனுப்பிச்சி விடணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் இதை நீங்கள் சென்ட் பண்ணலாம். எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது அது அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் வித் இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணுன்னா தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் CSR சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடிக்கு தான் நீங்கள் அனுப்பணும். பின்கோட் பார்த்தீங்கன்னா 6,30,003 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் வித் இந்த அதர் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சென்ட் பண்ணி அனுப்பணும். ஒரிஜினல் அனுப்பக்கூட எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி செல்ஃப் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். வாங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அவங்க கொடுத்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி CSR சிக்ரியில் பற்றி நான் ஏகப்பட்ட நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்கோங்க. வாங்க அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் பார்க்கலாம்னா இது ரொம்ப ஈஸியான அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நீங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபி இருந்தால் போதும். உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஒட்டணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் ஆர் ஸ்பவுஸ் நேம் மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அதாவது ஜெண்டர் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை அப்ளை பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன ஏஜ், எந்த இயர், எந்த மந்த், எந்த டே எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லணும். ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் ஆர் பெர்மனெண்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th ஒன் மொபைல் நம்பர் ஆர் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் எப்பவுமே கொடுக்கணும். ஜிமெயில் ஐடியும் நீங்கள் கொடுக்கணும். கேட்டகரி எந்த கேட்டகரியில் BC கம்யூனிட்டியில் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை நீங்கள் சொல்லணும். OBC ஆர் SC ST EWSல இருந்தீங்கன்னா அதோட ஃபோட்டோ காப்பி நீங்கள் கண்டிப்பாக இதில் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் எடுத்து நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். நேஷனாலிட்டி அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மேரிஷல் ஸ்டேட்டஸ் மேரிட் ஆர் அன்மேரிட் கேட்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th இல்லை டிகிரி படிச்சிருக்கோம் நீங்கள் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டாச்ட் நீங்கள் ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேட் ஆர் நெட் ஏதாவது கிளாரிஃபை முடிச்சு நீங்கள் நான் க்ளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஸ்கோர் என்ன ஸ்கோரு இப்போ இந்த இயரில் குவாலிஃபை ஆகிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் கம்பெனி ஆர் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட தான் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். கூடவே நீங்கள் செல்ஃப் அட்டாச்ட் காப்பீஸும் ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்கள் சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எனி அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாவது சொல்கிற ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். 16th பார்த்தீங்கன்னா CSR சிக்ரியில் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு இதில் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா ஓகே அதில் லிங்க் போட்டுக்கோங்க. டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு நீங்கள் எந்த பிளேஸில் அப்ளை பண்ணுறீங்களோ எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு சிக்னேச்சரை நீங்கள் சைன் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. சைன் பண்ணலைன்னா இதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வாங்க பார்ப்போம். அவங்க கொடுத்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம குயிக்காக பார்த்துட்டு இது ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது நான் பெட்டர்னு நான் சொல்வேன். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி வந்து ஜெராக்ஸ் செல்ஃப் அட்டாச்ட் காப்பீஸாக நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கூடவே அப்ளிகேஷன் வித் அதில் என்ன சொல்லியிருக்காங்க எஸ்பெஷலி இப்போ SC ஆர் ST OBC கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அந்த அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா அதை அனுப்பணும். வித் கன்சால்டேட் மார்க் ஷீட்டோ ஆர் ஓவரால் மார்க் ஷீட்டோ ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ ஆர் கிராஜுவேட் MSc BTech சரிங்களா அதை நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும். இல்லைனா வில் பி ரிஜெக்டட்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப் டு 5 years for SC ST PWD women candidates. For 3 years பார்த்தீங்கன்னா OBC candidate. For all above the above position சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா if all things are equal SC ST OBC candidate may be given preference over general candidate ensure to presentation சரிங்களா. தென் ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர் நாட் எலிஜிபிள். 6th ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 21/6/2021. அப்புறம் 6th ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டிக் த அபோவ் பாக்ஸஸ் அகைன் போஸ்ட் கோட் எந்த போஸ்ட் நீ அப்ளை பண்ணுறீங்களோ அதை டிக் பண்ணி விட்டுருங்க.
போட்டுருங்க, இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடும். தென் பர்சனல் இன்சிக்ரி ஆர் எனி அதர் லேப்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணி தந்தீங்க ஆர் நான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளை பண்ணி முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு இமெயிலில் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எப்போ ஆன்லைன் இன்டர்வியூ நடக்கும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கூகுள் மீட்டில் தான் ஆன்லைன் இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நெட் ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்ததுன்னா அதுலேயே ரிஜெக்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நெட்டில் ப்ராப்பர் கண்டிஷன் இருக்கான்னு பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். Then candidates should attend the interview with the decorum with the formal dressing and committee. இதெல்லாம் படித்து பாருங்கள், ஜென்ரலாக தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். தென் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் ரிஜெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணணும். Then 13 பார்த்தீங்கன்னா, if the candidate does not have a valid Gmail or she could not create a Gmail ID, Gmail ID க்ரியேட் பண்ணலாம் கூட எல்லாம் ஒர்க் ஆகலை, ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது, உங்களை ரிஜெக்ட் பண்ணுறது ஈஸியாகிடும். அண்ட் தென் இது மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். இது ஏதாச்சும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும், இல்லை கிளாரிஃபை பண்ணணும், டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் மல்டி ஜாப்க்கு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.